திருமண தடை அப்படிங்கிறது ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவருடைய வம்ச விருத்தி வம்சாவளி அவங்களுடைய 9ஆம் பாவம் 10ஆம் பாவம் அமைப்பு கெட்டு போய் அவங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் அதிபதியோட நட்சத்திரத்துல எந்த கிரகங்களும் இல்லாமல் இருப்பதனால் அவர்களுக்கு நிறைய தடங்கல்களை உண்டு பண்ணுது. அப்ப இந்த தடங்கள்ல ரொம்ப பாதிக்கப்படுறது பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு சதுர் யுகம்னு சொல்லுவாங்க. ஒரு சதுர் யுகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 60,000 ஆண்டுகள். அப்படி 4 சதுர் யுகத்திற்கு முன்பு தோன்றிய கோயில் தான் திருமணத்துக்காக மண்டோதரி ஒரு சிவன் பக்தன் தான் எனக்கு கணவனா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஈஸ்வரனை வேண்டி தவம் இருந்ததுனால அங்க பாத்தீங்கன்னா ராவணன் மிகப்பெரிய ஈஸ்வரனுடைய பக்தன். அப்போ நம்ம ஈசனுடைய பக்தனாகிய ராவணனை மண்டோதரி கைப்பிடித்து அங்க திருமணம் நடந்த இடமும் எங்களுடைய ஜாதகத்துல நவகிரகங்கள் பிரச்சனை இருக்கு, 7ஆம் இடம் பாதிச்சிருக்கு, 7ஆம் இடத்துல செவ்வாய் தோஷம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க இல்லையா, அங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நவ கிரகங்கள் கிடையாது. அங்க சூரியன் உண்டு, செவ்வாய் உண்டு, சந்திரன் உண்டு, மற்றபடியான கிரகங்களே அங்க இல்லை. அப்ப கிரகங்கள் இல்லாத போது எந்த விதமான நம்மளுக்கு கிரக தோஷமும் அந்த இடத்துக்கு. இந்த குழந்தை வரம் வேண்டவங்களும் அங்க போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாயசம் நீங்க இப்ப எல்லாரும் பொங்கல் வைப்பாங்க இல்லையா, அப்ப பொங்கல் வைக்கும் போது இதுதான் கான்செப்ட். ஒரு கோயிலுக்கு போனால் பொங்கல் வைக்கணும்னு இல்ல, நம்ம ஏதாவது ஒரு பிரசாதத்தை கொடுத்து மக்களுக்கு நம்ம கொடுப்போம். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, பாயசத்தை உங்க வீட்டுல செஞ்சு அதை நல்லா ஒரு சாமி கிட்ட வச்சு நீங்க இந்த கடவுளுக்கு எடுத்துட்டு வந்து உங்க கையால கடவுள் முன்னாடி வச்சு மத்த 10 பேர் சாப்பிடுறதுக்கு கொடுங்க. ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெய்ஸ்ரீ, கோவையிலிருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் பேரண்ட்ஸுக்கு தன்னுடைய குழந்தைக்கு திருமணம் நடக்கலை, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அடுத்தபடியாக குழந்தை வாய்ப்பு கம்மி. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க, திருமணம் நடக்காமல் இருக்காங்க. இது ஏன் அப்படிங்கிறது ஜாதகத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த ஜாதகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் நம்மளுடைய வேண்டுதல்கள், நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானங்களுடைய அமைப்பை மேம்படுத்திக்கிற மூலியமாக, நம்மளுடைய கர்ம வினையை தீக்கிறதன் மூலியமாக சில விஷயங்கள் நடக்கும். அப்போது ஜாதகத்தை பார்த்து பண்ணுறதுன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அதே போல் சில பரிகார ஸ்தலங்கள் மூலியமாக, பரிகாரத்தின் மூலியமாக இந்த திருமண தடையும் குழந்தை வாய்ப்பையும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கேன். முதல்ல திருமண தடை அப்படிங்கிறது ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவருடைய வம்ச விருத்தி வம்சாவளி அவங்களுடைய 9ஆம் பாவம் 10ஆம் பாவம் அமைப்பு கெட்டு போய் அவங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் அதிபதியோட நட்சத்திரத்துல எந்த கிரகங்களும் இல்லாமல் இருப்பதனால் அவர்களுக்கு நிறைய தடங்கல்களை உண்டு பண்ணுது. அப்ப இந்த தடங்கள்ல ரொம்ப பாதிக்கப்படுறது பாத்தீங்கன்னா, நம்ம திருமண தடையும் குழந்தை வாய்ப்பு இல்லாமலும். இந்த திருமண தடை அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாம் திருமணம் சரி போறாங்க. இப்ப திருமணம் சரி போவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போவாங்க. இப்ப சென்னை வாழ் மக்கள் இந்த பக்கம் போவாங்க. அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப காளஹஸ்தி போய் நான் ஒரு தோஷத்தை கழிச்சுட்டு வந்துட்டேன், ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் என்னுடைய தோஷத்தை நான் கழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த தோஷத்தை கழிக்கிறது அப்படின்னா என்ன? இப்ப நீங்க ஒரு நாள் கோயிலுக்கு போறீங்க, நம்ம தோஷம் கழிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு பரிகாரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த அளவுக்கு ஒரு மண்டலம் இல்ல 90 நாட்கள் ஆகுது. ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து செய்யும் போது தான் நம்மளுடைய உடம்புலையும் உள்ளத்துலையும் அது ரொம்ப ஆழமா போகும். அப்பதான் நம்மளுக்கு அந்த விஷயம் தெரியும். இப்போ ஒரு வேலையை உடனே நம்ம கற்றுக்க முடியாது, எந்த ஒரு விஷயத்தையும் உடனே கற்றுக்க முடியாது. அதுக்கு ஒரு கால அவகாசம் கண்டிப்பாக வேண்டும். அதே மாதிரி தான் நம்மளுடைய பரிகாரங்கள் செய்கிற முறையும். கோயிலுக்கு போயிட்டா எனக்கு தீர்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு முறை எப்பவுமே கிடையாது. இப்போது நித்திய பெருமாள் கோயிலில்
சில நட்சத்திரக்காரங்களுக்கு 2 தரம் நடக்குது. நீங்க வந்து இதை கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு நித்திய பெருமாள் கோயிலில் கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கும்போது, சில நட்சத்திரங்களுக்கு அந்த கோயிலில் 2 திருமணங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்போ நம்ம ஜாதகத்துல ஒரு திருமணத்துக்கு உண்டான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறது வந்து நம்மளுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் சில கோயில்கள் நம்மளுக்கு நல்லது இருக்கு, இல்லை அந்த கோயில்கள் அடிப்படையில் நம்மளுக்கு நல்ல அமோகமான வாழ்வு இருக்குங்கிறத சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ உத்தரகோஷ மங்கை, இப்போ உத்தரகோஷ மங்கை அப்படிங்கக்கூடிய ஒரு திருக்கோயில் உலகில் முதலில் தோன்றிய கோயில். இப்போ இந்த கோயிலை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகிறாங்க. அங்கே போனால் நல்லது நடக்கும், அங்கே போனால் வந்து நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் வந்து தீரும், ஏன்னா அவர் முதலில் தோன்றிய கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கோயிலுடைய அர்த்தத்தை தெரிஞ்சு நம்ம போகும்போது நல்ல ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்திக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ அந்த இடத்துல உத்தரகோஷ மங்கை அப்படிங்கிற கோயிலில் 2 விஷயங்கள் நம்மளுக்கு குழந்தை வாய்ப்புக்குண்டான ஒரு பரிகார ஸ்தலமாகவும் திருமணத்துக்கு உண்டான பரிகார ஸ்தலமாகவும் அங்கே இருக்கு. அப்போ அந்த கோயில் வந்து ஒரு தேவ புருஷன் பிரம்மனால் உருவாக்கப்பட்டு ஒரு தெய்வங்களாலேயே அந்த கோயில் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு விஷயங்கிறது நம்ம தெரிஞ்ச விஷயம். இப்போ ஒரு சதுர் யுகம்னு சொல்லுவாங்க. ஒரு சதுர் யுகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 60,000 ஆண்டுகள். அப்படி 4 சதுர் யுகத்திற்கு முன்பு தோன்றிய கோயில் தான் உத்தரகோஷ மங்கை. அப்போ 4 சதுர் யுகம்னா 2 லட்சம் வருஷத்துக்கு முன்பு. நம்மளுக்கு அதுக்கு வந்து இன்ன வரைக்கும் நிர்ணயிக்க முடியாத ஒரு அமைப்பு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அமைப்பில் தசரத மன்னன் தன்னுடைய மனைவிகள் இவங்க எல்லாரும் ஒரு குழந்தை வரத்துக்காக, எங்களுக்கு ரொம்ப லேட் ஆகுது, குழந்தை கிடைக்கலன்னு சொல்லி அங்கே தான் அவர் தவம் இருந்து அவருடைய அனுகிரகத்தால், ஈசனுடைய அனுகிரகத்தால் அங்கே அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைச்சது. அப்போ ஒரு குழந்தை வரமாகிய ராமர் ஒரு தெய்வம் இல்லைங்களா? அப்போ ராமரே அங்கே வந்து பிறந்தாரு, ராமருக்கே அங்கே அனுகிரகம் அங்கே தான் கிடைச்சது அப்படின்னா அப்போ அங்கே எப்பேற்பட்ட ஒரு விஷயம் அங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது, திருமணத்துக்காக மண்டோதரி ஒரு சிவன் பக்தன் தான் எனக்கு வந்து கணவனா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஈஸ்வரனை வேண்டி தவம் இருந்ததுனால அங்கே வந்து பார்த்திங்கன்னா ராவணன் மிகப்பெரிய ஈஸ்வரனுடைய பக்தன். அப்போது நம்ம ஈசனுடைய பக்தனாகிய ராவணனை மண்டோதரி கைப்பிடித்து அங்கே திருமணம் நடந்த இடமும் அதே உத்தரகோஷ மங்கை தான். அப்போது நான் சொல்கிற ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு வரன் அமையலை, ஒரு ஆணுக்கு பெண் அமையலைன்னா அந்த கோயிலுக்கு நீங்கள் போய் அவங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கூட்டிகிட்டு போய் அந்த பிரகாரத்தை உள் பிரகாரமாகவோ இல்லை ஏதாவது ஒரு கோயிலை சார்ந்த ஒரு இடம், இப்போ நவகிரகங்கள் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உள் பிரகாரங்கள் இருக்குது, இந்த இடத்த 27 முறை சுற்றி அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அங்கே மனசார வேண்டிட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துடும். இப்போ இது ஏன் தீரும்? எங்களுடைய ஜாதகத்தில் நவகிரகங்கள் பிரச்சனை இருக்கு, 7ஆம் இடம் பாதிச்சிருக்கு, 7ஆம் இடத்துல செவ்வாய் தோஷம் இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்றீங்க இல்லையா? அங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நவ கிரகங்கள் கிடையாது. அங்கே சூரியன் உண்டு, செவ்வாய் உண்டு, சந்திரன் உண்டு, மற்றபடியான கிரகங்களே அங்கே இல்லை. அப்போ கிரகங்கள் இல்லாத போது எந்த விதமான நம்மளுக்கு கிரக தோஷமும் அந்த இடத்துக்கு நம்மளுக்கு வராது. அப்போ இந்த குழந்தை வரம் வேண்டவங்களும் அங்கே போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாயசம் நீங்கள் இப்போ எல்லாரும் பொங்கல் வைப்பாங்க இல்லையா? அப்போ பொங்கல் வைக்கும்போது இதுதான் கான்செப்ட். ஒரு கோயிலுக்கு போனால் பொங்கல் வைக்கணும்னு இல்லை, நம்ம ஏதாவது ஒரு பிரசாதத்தை கொடுத்து மக்களுக்கு நம்ம கொடுப்போம். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, பாயசத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு அதை நல்லா ஒரு சாமி கிட்ட வச்சு நீங்கள் இந்த கடவுளுக்கு எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையால் கடவுள் முன்னாடி வச்சு மற்ற 10 பேர் சாப்பிட்றதுக்கு கொடுங்க. இந்த பாயசத்தை குடித்து தான் தசரத மன்னன் தன்னுடைய மனைவிக்கு பாயசத்தை தான் கொடுத்தாரு. அதுதான் அவங்களுக்கு கிடைச்ச வரம். அதன் மூலியமாக தான் அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைச்சதுன்னு ஒரு ஐதீகம். அப்போ அங்கே நீங்கள் பிரசாதனமாக பாயசத்தை செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விசேஷமாக அமையும். சரி, அடுத்தபடியாக பார்க்கும்போது தன்னுடைய வயசு இப்போ 36 ஆகுது, 40 ஆகுது, இன்னமும் எனக்கு திருமணம் ஆகலை. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வயசு இப்போ அவங்களுடைய எவ்வளவு வயசோ
அந்த வயசுக்கு உண்டான ஒரு எலுமிச்சங்கனிகளை சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த எலுமிச்சங்கனியில் என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னா, ஒருவரை ஈர்க்கும் தன்மையும் மற்றவருடைய கெட்ட பார்வையும் நம்ம மேலே படாமல் இருக்கக்கூடியது இந்த எலுமிச்சங்கனிக்கு உண்டு. அப்போ உங்கள் மேலே இருக்கக்கூடிய கெட்ட பார்வைகள், நீங்கள் நல்லவங்களா தெரிஞ்சால் தானே உங்களுக்கு ஒரு பொண்ணோ ஒரு பையனோ அமையும். அப்போ உங்களுடைய பார்வையும் உங்கள் குணங்களை மேம்படுத்தி காட்டவும் இந்த எலுமிச்சம்பழங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த எலுமிச்சம்பழங்களை நீங்கள் கேது பகவான், கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய, திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனிச்ச கேது பகவான் சொல்லுவாங்க. இப்போ கேது பகவானுக்கு நவகிரகங்களில் ஒரு இடம் இருக்குது. ஆனால் திருப்பூரில் திருமுருகன் பூண்டிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே ஈஸ்வரன், மாதேஸ்வரன் டெம்பிள், அதுக்கு பேர் வந்து மாதேஸ்வரன் கோயில் சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய தனிச்ச கேது பகவானுக்கு உங்களுடைய எலுமிச்சம்பழம் போட்டு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை அங்கே நீங்கள் வச்சுக்கிட்டு வந்தால் கட்டாயம் அந்த நாளிலிருந்து 10 மாதத்துக்குள் உங்களுக்கு உண்டான ஒரு அமைப்பை, நல்ல திருமணமாக இருந்தாலும் சரி, குழந்தைக்கு உண்டான அமைப்பாக இருந்தாலும் சரி, தேடி வந்துடும். இதை ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 3 முறை நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். இப்போ இன்னைக்கு எல்லாரும் கேட்குறாங்க, பரிகாரம் உண்மையா? இப்போ பரிகாரம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உண்மையா பொய்யா? பரிகாரம் செஞ்சால் என்னோட பிரச்சனை தீந்துடுமா? பரிகாரத்தினால் ஒரு உயிரை காப்பாற்றிட முடியுமா? இப்படிலாம் நிறைய கேள்விகள் இருக்குது. உண்மையை சொல்லணும்னா நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயங்களை வகுத்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு உதாரண கதை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விவசாயி ரொம்ப ஏழ்மை, அவர் வந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வேலை தேடி போயிட்டுருக்காரு. அவர் எப்பவுமே ஒரு ஜாதகத்தை கையில் வச்சுக்குவார். தன்னுடைய ஜாதகத்தை வந்து ரொம்ப நம்புவார். ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு நல்லது கிடைக்காதா அப்படின்னு. அப்போ அவர் போயிட்டுருக்கும்போது ஒரு ஜாதகரை பார்க்குறாரு. அப்போ அந்த காலத்தில் வந்து ஜாதகர்னா ஜாதகம் பார்த்து சொல்லக்கூடியவர் இல்லை, நிறைய விஷயங்களை உள்ளுணர்வாக வருவதை முன்கூட்டியே தெரிஞ்சு கொள்வராக இருக்கிறாங்க அந்த காலத்தில். அப்போது ஜாதகத்தில் எல்லா விஷயமும் கணிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் திறம்பட ஒரு அறிந்த ஒரு அந்தனர். அப்போ அவர் இவருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது அப்படியே ஒரு ஷாக் ஆகுறாரு. ஏன்னா 24 மணி நேரத்தில் அடுத்த நாள் அப்படிங்கும்போது இவர் வந்து உயிரோடு இருக்க மாட்டார். அப்போ அது அவர் கணிச்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர்கிட்ட எப்படி சொல்லணும், நீ உயிரோடு இருக்க மாட்டேன்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு தயங்கி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த நாள் நல்லா இல்லை, நீங்கள் நாளைக்கு இதே நேரத்தில் என்னை வந்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், நான் சொல்கிறேன் அப்படின்னு அவரை நல்ல விதமாக அனுப்பிச்சி விட்றாரு. அப்போ இவரும் போயிடுறாரு. போகும்போது ஒரு இருட்டாயிடுது. இந்த இருட்டான இடத்துல ஒரு சிவன் கோயிலை பார்க்குறாரு. ரொம்ப பாலடைஞ்சிருக்கு. அப்போ அந்த சிவன் கோயிலை பார்த்தோன்னே இவருக்கு மனசு பொறுக்கலை. சரி, இத்தனை மக்கள் இருந்து இந்த கோயில் இப்படி போட்டிருக்காங்களே, தெய்வத்தை வந்து இப்படி விட்டுருக்காங்களே, சே எங்கிட்ட பணம் இருந்தால் நான் இதை எவ்வளோ நல்லா வந்து ஒரு கும்பாபிஷேகம் அளவுக்கு நான் கொண்டு வந்திருப்பேன்னு அவர் நினச்சிக்கிட்டே அந்த இடத்துல சரி இன்னைக்கு இங்கே தங்கி நம்ம போயிடலாம் அப்படின்னு தங்குறாரு. அப்போ தங்கும்போது அவர் வந்து அவருடைய கனவுலேயே அந்த கோயிலை வந்து கட்டிடுறாரு, உருவாக்கிடுறாரு. ஒரு குடமுழுக்குனா கும்பாபிஷேகம் அளவுக்கு செஞ்சு அந்த சிவனே அவர் சூப்பராக வழிபட்டு அந்த கனவுலேயே அவருக்கு எல்லா விஷயங்களும் நடத்தி முடிச்சிடுறாரு. என்னெல்லாம் அவர் நடக்கணும்னு நினைச்சாரோ அது எல்லாம் கனவுல நடத்திடுறாரு. திடீர்னு அவருக்கு வந்து முழிப்பு தட்டி உஷுன்னு ஒரு சவுண்டு கேட்கும். வேண்டாம், நம்ம இங்கே இருக்கிறது வந்து சேஃப்டி இல்லை அப்படின்னு அவர் கிளம்பிடுறாரு. அப்போ இந்த அந்தணன் என்ன கணிச்சாரு தெரியுங்களா? ஒரு பாலடைஞ்ச மண்டபம் இவர் மேலே விழுந்து இவர் இறக்கணும், இல்லை ஒரு கருநாகம் தீண்டி இவர் இறக்கணும். இதுதான் அவர் கணிச்ச முறை. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இவர் வெளியில் வந்த ஸ்பாட்டில் இவருக்கு தெரியாது, விவசாயிக்கு இவர் வந்த நொடி பொழுது அந்த பாலடைஞ்ச மண்டபம் இடியுது, அங்கே இருக்கக்கூடிய கருநாகம் இறந்து போகுது. ஆனால் இவருக்கு தெரியாது. இவர் வந்து எங்கேயும் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அப்படியே வழிநெடுக்க போய் நம்மளால் என்ன முடிஞ்சதோ கொண்டு திரும்பி இவர் வீட்டுக்கு போகும்போது திரும்ப அந்த அந்தனரை போய் சந்திக்கிறாரு. சரி, அவர் நாளைக்கு வர சொன்னார்ல, என்னன்னு பார்த்தலான்னு. அவருக்கு பார்த்த உடனே ஒரே ஷாக்கு. என்னடா இவர் எப்படி உயிரோட வந்தார், இது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு அவர் ஞான கண்ணால் பார்க்கும்போது அவருக்கு இதெல்லாமே தெரியுது. அப்போ அவர் வந்து கணிக்கிறாரு, ஜாதகத்துல ஒரு சிவபெருமானுடைய ஒரு கோயிலை குடமுழுக்கு கனவுல செஞ்சதுக்கே ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய அனுகிரகம் இருக்கு அப்படின்னா, இவர் இது நேர்ல செஞ்சாங்கன்னா இவங்க எவ்வளோ அளவுக்கு இவங்க வந்து சாதிக்க முடியும். இது வந்து அவர் ஆத்மார்த்தமான ஒரு கணிப்பு கணிச்சு
அந்தணன் அந்த விவசாயி கிட்ட சொல்லாம நீங்க நல்ல ஒரு சிவ அருளை பெற்றிருக்கீங்க, உங்களுடைய வம்சம் சூப்பரா இருக்கும், இந்த காலகட்டத்தில் நீங்க அமோகமா இருப்பீங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. அவரும் அவர் போன நாளில் இருந்து ஒரு அரசாங்க சம்பந்தப்பட்ட அவருக்கு உத்தியோகம் அரசாங்கத்திலே கிடைச்சிருது, ஒரு ராஜ்யத்தில் அவருக்கு வேலை கிடைச்சு ரொம்ப நல்லா வாழ்றாரு. ஏன்னா கனவுலேயே அவர் என்ன பண்ணிடுறாரு, ஒரு சிவனுக்கே ஒரு கோயில் கட்டி முடிச்சிடுறாரு. அப்ப இந்த கனவுல வர்றதுக்கே ஒரு பரிகாரத்துக்கே இவ்வளோ வலிமை இருக்குங்கும் போது நம்ம நேர்ல நம்மளால முடிஞ்சது, யாரும் கோயிலை கட்ட முடியாட்டியும் ஏதாவது இடத்துக்கு கும்பாபிஷேகம், எந்த கோயில கும்பாபிஷேகம் நடந்தாலும் நீங்க கட்டாயம் போய் அந்த தீர்த்தத்தை உங்க தலையில தெளிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுலயும் சிவபெருமானுடைய கோயில் எங்க இருந்தாலும், பழம்பெரும் கோயில்கள் எங்க இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு முறையாவது அந்தந்த ஆலயங்களுக்கு நீங்க போயிட்டு வர்றது சிறப்பு. அப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம வழிபாடு பரிகாரம் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்தது தான் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப நான் சில ஆலயங்களுக்கு நீங்க போயிட்டு வரும்போது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமும் நிலைச்சு நிற்கும், உங்களுடைய கர்ம வினைகளும் உங்களுக்கு தன்னை போல நீங்கிடும். அப்போ ஒருவர் தன்னுடைய வீட்டில் எனக்கு கோயிலுக்கு தான் போய் உங்களுக்கு என்னால் நல்லது நடக்குமா, வீட்டில் எதுவுமே நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இப்போ உங்கள் ஊர் எதுவோ அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாக தேவதை, இப்போ நாகாத்தம்மன், நாகராஜன் கோயில், இந்த மாதிரி நாகர் சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு போய் அரச மர இலை மேலே ஒரு சின்ன பிள்ளையாரை பிடிச்சு வச்சுட்டு வாங்க. இது எத்தனை நாளைக்கு வைக்கணும் அப்படின்னா 27 நாட்கள் நீங்கள் வச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு திருமண தடை நிவர்த்தி ஆகும். ஏன்னா அரச மரம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய மரமா அந்த காலத்திலேருந்து அதுல இருந்து நம்ம வடிகம் கூட அங்கதான் பண்ணினாங்க. அப்ப தீர்வுக்குண்டான அமைப்பு உங்களுக்கு அங்க கிடைச்சிடும். அதே மாதிரி பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க ஆண்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கும் போது பெண்கள் ஒரு மாசத்துக்கு ஒரு முறை பௌர்ணமி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு 100 கிராம் போதும் ஒரு குங்குமம் வாங்கி அதுல பச்சை கற்பூரம் ஒரு 100 கிராம், குங்குமம் 100 கிராம் இரண்டையுமே சேர்த்து அங்க இருக்கக்கூடிய காளி தேவியோ இல்ல அம்மன், எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, அம்மனுக்கு நீங்க அந்த பிரசாதமா அதை நீங்க கொடுத்துக்கிட்டு வரும்போது அந்த மாசத்துக்குள்ள அந்த குங்குமம் 10 சுமங்கலி பெண்களுக்காவது போகும். அந்த பச்சை கற்பூரம் உங்களுக்கு தீபாராதனையா அங்க இருக்கக்கூடிய கெட்டதையெல்லாம் நிவர்த்தி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். அப்ப இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்களுக்கு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை நிவர்த்தி ஆயிடும். அடுத்தது சப்த கன்னியர்கள். இப்ப இந்த சப்த கன்னியர்கள் தான் அந்த காலத்துல கந்தர்வம் சொல்லுவாங்க, கந்தர்வ திருமணம். அப்ப இந்த கந்தர்வ திருமணம்னா திடீர் திருமணம் தான் கந்தர்வ திருமணம். அப்ப திடீர்னு வரன் கிடைக்கும், திடீர்னு குழந்தை வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாமே நடக்கிறதுக்கு சப்த கன்னியர்கள் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அப்ப இந்த சப்த கன்னியர்களை எப்படி நம்ம வழிபடணும் அப்படின்னீங்கன்னா, 7 சின்ன பெண்கள், கன்னி பெண்கள்னா வயதுக்கு வராத 7 பெண்களை நீங்க தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சில உடைகள், ஒரு gift பொருட்கள் இதெல்லாம் போட்டு 5 வகையான கலர் உள்ள சாதங்கள், இப்போ தக்காளி சாதம் எப்படி நம்ம வளகாப்புக்கெல்லாம் நம்ம சாதம் பண்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 5 வகையோ 3 வகையோ கலர் உள்ள சாதம் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்க சின்ன குழந்தைகள், ஒரு 7 வயசு 8 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள். அப்போ அவங்களுக்கு எதுவுமே மைண்ட்ல இருக்காது. அவங்களுக்கு தேவை நீங்க கொடுத்த கிஃப்ட், நீங்க கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாடுலாம் அவங்களுக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கும். அவங்க மனசார உங்களைய வாழ்த்தும் போது திடீர் உங்களுக்கு அதிர்ஷ்டமும், திடீர் பக்கத்திலேயே வரன் இருக்கு, எனக்கு பக்கத்திலேயே சொந்தத்திலேயே எனக்கு பொண்ணு இருந்துச்சு இது வரைக்கும் தெரியலங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்தும். இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்களை நீங்க செஞ்சுட்டு வந்தாலே போதும், திருமண தடையும் குழந்தைக்கு உண்டான அமைப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும். அது போக உங்களுடைய ஃபுட்டுகளையும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இந்த காலத்தில் ஃபுட்டுகள்னால தான் குழந்தை தாமதம் நிறைய நடக்குது, இதையும் மாற்றிக்கோங்க. அதே மாதிரி ஆண்கள் தன்னுடைய குலதெய்வத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க, அதுவே உங்களுக்கு நல்ல விஷயமா அமையும். இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தின் அருளால் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.